வணக்கம் நண்பர்களே. நாயன்மார்கள். நாம் இந்த வாரமும் நாயன்மார்களில் பார்க்க போகிறது மறுபடியும் 2 மன்னர்கள். யார் இந்த மன்னர்கள், என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு என்ன பெரிய தண்டனைகள்லாம் கொடுக்கப்பட்டது, எப்படி இவங்க நாயன்மார்களாக மாறினாங்க அப்படின்றத பற்றி இதில் முதல்ல பார்க்க போகிறது நம்ம சோழர் ஒருத்தர், நம்ம தோழர் சோழர் அப்படி சொல்லலாமல், கோச்செங்கண்ணன் அப்படின்ற ஒரு சோழ மன்னன். அதே மாதிரி இன்னொருத்தர் யாருன்னா சேர நாட்டு மன்னர். போன வாரம் பார்த்ததில் ஒருத்தர் சோழராக மாற முயற்சி செய்தவர், இன்னொருத்தர் பல்லவ மன்னர். இதில் சோழ மன்னர், இன்னொருத்தர் சேர மன்னர். இந்த சேர மன்னர் யாருன்னு பார்த்திங்கன்னா, அவருக்கு பேர் மாக்கோதையார் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க புராணத்தில். அதோட ஒரிஜினல் பேரெல்லாம் நமக்கு தெரியாது, அது எங்கேயுமே இல்லைன்னு வச்சுக்கிங்க. மாக்கோதை அப்படின்ற ஊரில் இருந்து ஆட்சி செஞ்சார் இவர். அதனால் இவரோட இயற்பெயர் பெருமாக்கோதையார் அப்படின்னு தான் பேராம். இப்படிலாம் யாரும் பேர் வைக்க மாட்டாங்க. முதல்ல மன்னர்களுக்குன்னு தனியாக பேர் இருக்கும், இவங்களா இது மாதிரி ஒரு பேரை சொல்லிக்கிறது. பெருமாக்கோதையார் என்னும் சேரமான் பெருமாள் அப்படின்ற மன்னர். இவங்க இதுக்கு ஒரு குரூப் உட்காந்து ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி இவர் கிபி 871 ஆண்டில் வாழ்ந்தவராக இருக்கலாம் அப்படின்லாம் அடித்து விடுவாங்க. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இவருக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேறு ஒன்றுமே கிடையாது. அவருக்கு டெய்லி மதியானம் தில்லையில் நடராஜருக்கு பூஜை செய்யும்போது மணி அடிப்பாங்கள்ல, அந்த மணி ஓசை இவருக்கு இங்கே எங்கள் சேர நாட்டில் கேட்குமா, அவருக்கு மட்டும் கேட்கும். கேட்ட உடனே என்ன பண்ணுவார், அதுக்கப்புறமா அவர் தன்னுடைய பூஜையை முடிச்சுட்டு தான் சாப்பிடுவாராம். அந்த மணி அங்கே ஓசை இருக்குது பார்த்திங்களா, மணி ஓசை கேட்டு எழுந்து அப்படின்ற மாதிரி அந்த மணி ஓசை கேட்குதுன்றதுனால அவருக்கு பேர் களறிற்று அறிவார். அந்த களறிற்றில் களறுதல் அப்படின்னா சத்தம் போடுதல் அப்படின்னு அர்த்தம். தமிழில் இன்னொரு வார்த்தை இருக்குன்னு வைங்களேன். அந்த களறிற்று அறிவார் நாயனார் அப்படின்னு இவருக்கு பேர் கொடுத்து சிவபதமும் கொடுத்துட்டாங்க. என்ன சார், பல்லவ மன்னருக்காவது பொண்டாட்டியை வெட்ட சொன்னாங்க, இவருக்கு ஒன்றுமே சொல்லியா சார் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த கதைக்கு பின்னணியில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக 7ஆம் நூற்றாண்டுலையோ 6ஆம் நூற்றாண்டை ஒட்டி உள்ள காலகட்டத்தில் ஒரு சேர மன்னன் ஒருத்தர், அவர் பேர் சேரமான் பெருமாள்னு பேர். எல்லாருக்குமே அங்கே சேரமான் பெருமாள் தாங்க பேர். அதோடு சேர்த்து வேறு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேர் வரும். பொதுவான பட்ட பேர் சேரமான் பெருமாள்னு பேர் வச்சுருப்பாங்க. இந்த சேரமான் பெருமாள் 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சேரமான் பெருமாள் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் கேள்விப்படுறார். வரலாற்று செய்தியை நான் முதல்ல சொல்கிறேன், அப்புறம் புராண கதையும் சொல்கிறேன். வரலாற்று செய்தி என்ன சொல்லப்படுதுன்னா, அவர் தன்னுடைய சேர நாட்டுக்கு வரக்கூடிய அரபு நாட்டு வியாபாரிகள் மூலமாக நபிகள் நாயகத்தை பற்றி கேள்விப்படுறார். கேள்விப்பட்டு இவ்வளோ தூரம் ஒரு வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் இருக்காரா, நான் அவரை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த வணிகர்கள் கூட பேசி அவங்க கூடவே கிளம்பி அரபு நாட்டுக்கே நேராக போகிறார். போய் பார்த்துட்டு திரும்பி வர்ற வழியில் வயதின் காரணமாகவோ பயண களைப்பின் காரணமாகவோ அவர் இறந்துடுறார். அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் பசங்க காலத்தில் கேரளாவில் அவர் பேரால் கட்டப்பட்ட ஒரு மசூதி இன்றைக்கும் இருக்குது. இதெல்லாம் வரலாற்று செய்திகள், இதிலெல்லாம் எந்த பிழையும் கிடையாதுன்னு வச்சிங்களேன். அவர் அங்கேயே இறந்துட்டாருன்றதுக்கு அங்கே ஒரு சமாதியும் இருக்குது. அரபு நாட்டிலே அவருக்கு ஒரு சமாதியும் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. இது அவர் இஸ்லாமியராக மாறிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது வரலாற்று. இதை இஸ்லாமியர்கள் இப்படி நமக்கு எப்போவுமே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பிளெயினாக இருந்ததுன்னு வச்சிங்களேன் ஒரு ஸ்டோரி, அது நல்லா இருக்காது. அதுவும் மதம் சார்ந்த ஒரு செய்தியில் ஏதாவது பளபளன்னு இருக்கணும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நபிகள் நாயகன் என்ன சொன்னார், ஒன்றும் சொல்ல, ஆளுக்கு ஒரு சாமியை வச்சுக்கிட்டு கும்பிட்டு சாவாதீங்க, ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு, அவங்க ஊரில் எல்லோரும் அடிச்சுக்கிட்டு செத்தாங்க. இங்கே நம்ம ஊரில் குலதெய்வம்லாம் வச்சுருக்க மாதிரி அவங்களும் ஆளுக்கு ஒரு குலதெய்வம்னு எல்லாத்தையும் ஒரே கோயிலில் வச்சுருந்தாங்க. வச்சுக்கிட்டு இந்த குலதெய்வம் வச்சுருக்கோம், அந்த குலதெய்வம் வச்சுருக்கோம், 2 பேருக்கும் சண்டைன்னு வெட்டிக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால என்ன சொன்னார், எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. அல்லான்றது அவரோட குடும்பத்தோட குலதெய்வங்க. அந்த பல குலதெய்வத்தில் அல்லாஹ் தலைமை கடவுள்.
அவங்கள பொறுத்தவரை, அதாவது இஸ்லாமிய மதம்னு உருவாகிறதுக்கு முன்னாடி அவங்களோட தலைமை கடவுள் எங்கள் குடும்ப கடவுள்ன்றதுக்காக நான் சொல்லலைப்பா. தலைமை கடவுளை மட்டும் கும்பிடுவோம், இது எல்லா கடவுளோட சிலையும் தூக்கிடுவோம். அதை இப்போ முதல்ல அல்லாஹ்க்கு வேறு சிலை இருந்திருக்கு, எல்லா சிலையும் தூக்கி போட்டுட்டு உருவம் இல்லாமல் அல்லாஹ்வை மட்டும் கும்பிடுவோம். அல்லாஹ்னா கடவுள்னு அர்த்தம், அவ்வளோதான். அந்த கடவுளை கும்பிடுவோம் போதும், எல்லாரும் படிங்கன்னு சொன்னார். முக்கியமாக என்ன சொன்னார்? எல்லாரையும் படிங்கன்னு சொன்னார். இவ்வளோதான் அவர் சிம்பிளாக சொன்னது. பெரியார் என்ன சொன்னார்? இப்படியெல்லாம் சாமியை கும்பிட்டு வீணாக போகாதீங்க, இப்போ எல்லாம் படித்து ஒழுங்காக வேலைக்கு போங்கன்னு சொன்ன மாதிரி அப்போவும் நபிகள் நாயகர் சொன்னது இதுதான் சொல்லியிருக்கிறார். 10 கடவுள்லாம் கும்பிட வேணாம், அல்லான்னு ஒரே ஒரு கடவுளை வச்சுட்டு அதை மட்டும் கும்பிடுங்க போதும், அவருக்கு உருவமும் வேண்டாம், ஒன்றும் வேணாம். அவர் சொன்னதான் நான் ரூல்ஸ் எல்லாம் சொல்கிறேன், அந்த ரூல்ஸ் படி சாமி கும்பிடுங்க போதும், மற்றபடி வேறு எதுவும் பண்ண வேண்டாம், எல்லோரும் படிங்க, படித்து உருப்புற வழியை பாருங்கன்னு சொன்னார். அது வெறுமனா அதை மட்டும் சொன்னோம்னா நல்லா இல்லை. எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய கல்யாணம் பண்ணிட்டார் அது இதும்பாங்க. அவர் பண்ண கல்யாணங்கள் பூராமே எதுக்காக உள்ள கல்யாணங்கள்? அதுலேயும் பாருங்கள், அவரோட மனைவியான கதிஜா அம்மையார் இறந்து பல வருஷம் அவருக்கு கல்யாணம் பண்ணாமல் தான் இருக்கார். இன்னொரு கல்யாணம் பண்ணணுன்னா பண்ணியிருக்கலாம் அப்போது. ஏன்னா அவர் மெக்காவில் இருக்கிற காலத்துலேயே பொண்ணும் தர்றோம், பஞ்சாயத்து தலைவர் போஸ்ட்டும் தரோம்னாங்க அவங்க ஊரில். ஒரு வேடிக்கைக்காக சொல்கிறேன். ஒரு பொண்ணை தரோம், கல்யாணம் பண்ணிக்கிங்க, அந்த பொண்ணு உங்கள் ஒய்ஃப் தான் இறந்துருச்சே, வேற ஒரு பொண்ணு தரோம், கல்யாணம் பண்ணிக்கிங்க, இன்னும் பண வசதிகள் செஞ்சு தரோம், தலைமை பதவியை தரோம் உங்களுக்கு ஊருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. அவர் அதெல்லாம் முடியாது, நான் சொல்கிற இஸ்லாமிய கொள்கை தான் எனக்கு முக்கியம்ன்ட்டார். ரொம்ப வருஷம் அவர் கல்யாணமே பண்ணல. அதுக்கப்புறம் ஏன் அப்போ அத்தனை கல்யாணம் பண்ணார்னா, அது பூராமே அரசியல் சார்ந்த திருமணங்கள். ஏன்னா இவரை கொல்றதுக்கு இவங்க சித்தப்பாவே தேடிட்டு இருக்காரு. இவங்க பெரிய சித்தப்பா இருந்த காலத்தில் இவருக்கு சப்போர்ட்டாக இருந்தார். ஆனால் அவர் இறந்த உடனே 2வது சித்தப்பா தான் தலைவராகிடுறாரு. தலைவரானவுடனே அவரே என்ன சொல்லிடுறாரு? முகமதுக்கு ஒன்று பைத்தியம் பிடிச்சிருக்கணும், இல்லைனா பேய் பிடிச்சிருக்கணும், அதனால தான் இப்படிலாம் உளறிட்டு இருக்கான், அவனை கொல்றதுனா கொன்னுடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. அப்போ சொந்த சித்தப்பாவே வெட்டணும்னு தேடும்போது என்ன பண்ணுவார்? சப்போர்ட்டுக்கு ஆள் சேர்த்து தான் ஆகணும். அப்போ இவர் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர், இவர் குடும்பத்தோடு நம்மளும் சேர்ந்துக்கிட்டோம்னா நமக்கும் மரியாதை கிடைக்கும், பின்னாடி அவர் அந்த தலைமைக்கு வராமையாக போயிட போகிறாரு அப்படின்ற நம்பிக்கையில் நிறைய பேர் அப்போ எங்கள் குடும்பத்தோட சம்மந்தம் பண்ணுங்கன்னு தான் அப்படி தான் நிறைய கல்யாணம் பண்ணுறாரு. ஸோ அவர் சொன்ன முக்கியமான கருத்தை எல்லோரும் விட்டுறது. இயேசு என்ன சொன்னாருங்க? பகைவனுக்கு அன்பு செலுத்துனார். உலகத்தில் யாருமே சொன்னது கிடையாது. அன்பு செலுத்துறது எனக்கு, என் ஃப்ரெண்டுக்கு, என் சொந்தக்காரனுக்கு, என் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு, எனக்கு வேண்டியவங்களுக்கெல்லாம் அன்பு செலுத்துறதுன்றது இயல்பாக முடியக்கூடிய காரியம். அவர் சொன்னது என்னது? பகைவனுக்கு கூட அன்பு செலுத்தினார். அதை விட்டாங்க. அதை விட்டுட்டு என்ன சொல்கிறது? 2 அப்பம், ஒரு 2 மீனை வச்சுக்கிட்டு 500 பேருக்கு சாப்பாடு போட்டார். ஒரு தண்ணி தொட்டி ஃபுல்லாக இருக்கிற ஒயினை பூரா தண்ணியை பூரா ஒயினாக மாற்றினார். கண்ணு தெரியாதவனை பார்க்க வச்சார், நடக்க முடியாதவனை நடக்க வச்சார், தொழுநோயை குணப்படுத்தினார், செத்துட்டு 3வது நாள் எந்திரிச்சு வந்தார். இதெல்லாம் தான் நமக்கு ரசிக்குது. புரியுதுங்களா? அவர் இவங்க 2 பேர் சொன்ன கருத்தில் வேறு ஒன்றுமே கருத்து இல்லைங்க. இயேசு என்ன சொன்னார்னா ஒரே வரியில் சொல்லலாம். என்னது? பகைவனிடம் அன்பு செலுத்து. நபிகள் நாயகர் சொன்னது ஒரே வரி கூட வேணாம், ஒரு வார்த்தையிலே சொல்லிடலாம், படி, அவ்வளோதான். வேறு எதுவுமே சொல்லலை. அவர் படிச்சுனா வாழ்க்கையில் உருப்பிட்டுருவா, அவ்வளோதான் சொன்னார். இதை மட்டும் அப்படியே பிளாங்காக எடுத்தால் நமக்கு ரசிக்க மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணுறோம்? எக்ஸ்ட்ரா கதைகள்லாம் சேர்க்குறோம். இந்த சேரமான் கதையிலையும் இப்படி தான் எக்ஸ்ட்ரா ஒரு கதையை சேர்க்குறாங்க. என்னென்னா, ஒரு நாள் மக்காவில் இருக்கிறப்போ முகமது நபிகிட்ட நீங்கள் உங்கள் பவரை காட்டுங்க அப்படின்னு சொல்லி யாரோ சோதிச்சாங்களாம். உடனே என்ன பண்ணாராம்? நிலாவை 2ஆக பொளந்துட்டாராம். பொளந்து 2 பீஸ் ஆக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருந்து அதுக்கப்புறமா மறுபடியும் ஒன்றா சேர்த்துட்டாராம். அப்படின்னு அங்கே ஒரு சம்பவம் நடந்ததாக ஒரு கதையை சொல்லிவிட்டு, அதே கதையை இந்த கதை இங்கே தான் உருவாகி இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன், இல்லை அங்கே உருவாகி இங்கே வந்துச்சான்லாம் தெரியல. இந்த நிலா 2ஆக பொளந்து நிற்கிறத சேரமான் பார்த்தாரு. அப்போ இது எப்படி பிரிஞ்சுது அப்படின்னு கேட்டப்போ, அங்கேருந்து வந்த அரபு வியாபாரிகளுக்கு எப்படி தெரியும் அங்கே முகமது நபி பிரித்த நிலாவை 2ஆக பொளந்தாருன்னு? ஒருவேளை அதாக தான் இருக்கணும்னு அவங்க சொன்னதாகவும், நிலாவையே 2ஆக பிரிக்கும் அளவுக்கு சக்தி படைத்தவர் யாருன்னு பார்க்கணுன்னு தான் இவர் போனாருன்னு ஒரு கதையை சொல்லிட்டாங்க. இந்த கதையை பார்த்த நம்ம பாப்பூசு சும்மா இருப்பாங்களா? நம்மளும் ஒரு கதையை சொல்லுவோம். அதே சேரமான் பெருமாளுக்கு ஒரு கதையை சொல்லுவாங்கல்ல, 10 இங்கிலீஷ் படம் சீடியை வாங்கி அதை வச்சு ஒரு கதையை ரெடி பண்ணி அவங்க ஊருக்கே நம்ம அவார்டு ஃபங்க்ஷனுக்கு அனுப்பணும்னு ஒரு படத்தில் காமெடி சொல்லுவாங்களே, அதே மாதிரி சேரமான் பெருமாள் வாழ்க்கையில் நடந்ததாக சொல்லப்பட்ட ஒரு கதையை அப்படியே திருப்பி வாங்கி அதே கதையை இன்னொரு சேரமான் பெருமாள் மேலே நம்மளும் எழுதுவோண்டான்னு எழுதி, இவருக்கு பார்த்திங்கன்னா சேர நாட்டில் இருந்தாலும் கூட பரவாயில்ல,
சிதம்பரத்தில் கோயிலில் மணி அடித்தா சத்தம் கேட்கும் டெய்லி. அங்கே என்ன ஒரே ஒரு நாள் தானே நிலா பிறந்தது தெரிஞ்சுது. இங்கே இவருக்கு டெய்லியே மணி அடிக்கிற சத்தம் கேட்கணும்னு ஒரு கதை எழுதி வச்சிட்டாங்க. இவ்வளோ தான் இந்த கதை. மற்றபடி இந்த கதைக்கும் புராணத்துக்கு எந்த புராணங்களும் எதுவுமே சம்மந்தம் கிடையாது. இதை விடுவோம். கோச்செங்கண்ணன் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோழர், நம்ம தோழர் சோழர் இருக்கார்ல, அங்கே வந்துடுவோம். இவர் கோச்செங்கண்ணன் என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. என்னென்னா, திருவானைக்காவலில் ஜம்புகேஸ்வரர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அந்த சிவலிங்கத்துக்கு டெய்லி ஒரு யானை வந்து என்ன பண்ணுமா, உஸ்ஸுன்னு தண்ணி ஊற்றி பூஜை பண்ணுமா. எந்த யானை பூஜை பண்ணும்லாம் எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட்டில். அப்படி பூஜை பண்ணுமா. ஆனால் டெய்லி வந்து என்ன பண்ணுமா, ஒரு சிலந்தி இந்த சிவன் மேலே எப்படியோ மழை பெஞ்சு தண்ணி உழுது போல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே போய் சிலந்தியை ஒரு வலையை பின்னி மழை பெஞ்சு நனையாமல் இருக்கட்டும் அவர் அப்படின்னு சொல்லி செட் பண்ணி வச்சுட்டு போவோமா. மறுநாள் வந்தோடனே சிலந்தி வலையை பிச்சு போட்டுட்டு யானை தண்ணி ஊற்றுவோம். இப்படி மாற்றி மாற்றி பண்ணும்போது சிலந்தி ஒரு நாள் கடுப்பாயிடுச்சா, யாரா இதை பிச்சு போடுறாங்கன்னு பார்க்கணும். மறுநாள் வெயிட் பண்ணி பார்த்துச்சான். பார்த்தா யானை வந்து பிச்சு போட்டுட்டு தண்ணி ஊற்றின உடனே என்ன பண்ணியிருக்கு, சிலந்தி நேராக யானையோட தும்பிக்கைக்குள்ளே போயிடுச்சான். உள்ளே போய் பிடிச்சி கடிச்சு வச்சிருச்சு. கடிச்சு வச்ச உடனே என்ன ஆகிப்போச்சு, யானை வலி தாங்க முடியாமல் தும்பிக்கையை தூக்கி ஓங்கி தரையில் அடித்து சேர்த்து போச்சு. சாகும்போது தும்பிக்கைக்குள்ளே இருந்த சிலந்தியும் சேர்த்து போச்சு. இந்த சிலந்தியாக இருந்தவர் மறுபிறவியில் சிவனுக்கு சேவை செய்த புண்ணியத்தின் காரணமாக சோழ மன்னராக பிறக்கிறார். இவங்க அப்பா பேர் சுபதேவன் அப்படின்னு இவங்களா ஒரு பேர் புராணத்தில். அந்த மாதிரிலாம் பேர் எங்கே இருக்குன்னு யாருக்குன்னு தெரியாதுன்னு வச்சுக்கிங்க. இவங்களா வைக்கிற பேர் தான் இதெல்லாம். சுபதேவன் ஒருத்தன், அவரோட மகனாக கோச்செங்கண்ணன் பிறக்கிறார். அதுவும் எப்படி பிறக்கிறார் என்றால், அவரது மனைவி கர்ப்பமாக இருந்து குழந்தை பிறக்கும் தருணத்தில் இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து வந்துட்டாராம். யார்? வந்துட்டார். வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்களாம், இன்னும் ஒரு நாளிகை பொறுத்து இந்த குழந்தை பிறந்தா இவன் உலக புகழ் பெறுவான் அப்படின்னாங்க. கோச்செங்கண்ணனை யாருக்குமே தெரியாது நமக்கு, சரிங்களா? அவன் எப்படி உலக புகழ் பெற்றாருன்னு தெரியல. உடனே அந்த ராணி என்ன சொல்லிச்சான், என்னை தலைகீழ தூக்கி பிடிச்சிக்கிங்க. எப்படி நேராக நின்னா குழந்தை கீழே விழுந்துடும். என்னெல்லாம் சயின்ஸு பாருங்கள். ஐயோ தாங்க முடியல எனக்கு. அந்த பிரசவ வேதனையில் அந்த யூடியூப்பில் இருக்குங்க வீடியோ, வேணால் தேடி பாருங்கள். நேச்சுரல் டெலிவரின்னு அதை பார்த்தீங்கன்னா யாருமே போய் என் ஒய்ஃபுக்கு நேச்சுரல் டெலிவரி வேணும்லாம் கேட்க மாட்டீங்க. அவ்வளோ வலியாக இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த குழந்தை வெளியே வரும். இது என்னவோ அப்படியே என்ன சொல்கிறது, புட்டுக்குழல்லேருந்து புட்டு வெளியே வருமே, அது மாதிரி டபக்குன்னு வெளியே வந்து விழுந்துரும் அப்படின்னு சொல்லி என்னை தலைகீழ தூக்கி பிடிச்சிக்கிங்க அப்படின்னு இந்த ராணி சொல்லிச்சான். அப்படியே தலைகீழ அதே மாதிரி தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த ஒரு நாளிகை முடிஞ்ச உடனே அந்த குழந்தை பிறந்துருச்சு. அது ஒரு நாளிகை உள்ளே இருந்ததுனால அது கண்ணு புறம் சிவப்பாகி போச்சான். என்னுடைய மன்னனாகிய செங்கண்ணனே அப்படின்னு என் தவமே என் குழந்தையேன்னு அந்த அம்மா கொஞ்சிட்டு உடனே சேர்த்து போச்சு. சரிங்களா? இதில் எவ்வளோ சயின்ஸ் ப்ராப்ளம்னு பாருங்கள். குழந்தைலாம் இப்படிலாம் பிறக்கவும் முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, அந்த குழந்தை வந்து அந்த பிளாசண்டா வந்து யூட்ரஸ்லேருந்து பிரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிங்க. இந்த அம்பிளிக்கல் கார்டும் ஒரு பிளாசண்டாகவும் அந்த இதில் அது என்ன சொல்கிறது, நச்சுக்கொடிமாங்கல்ல, கர்ப்பப்பையிலேருந்து நச்சுக்கொடி பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை உடனே வெளியே வரணும். வெளியே வரலாம் செத்து போகும் குழந்தை. உள்ளே இருந்து குழந்தை செத்து போச்சுன்னா அம்மாவுக்கு ரணஜன்னி வந்து அம்மாவும் செத்து போகும். அம்மா இப்போ இவங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க சயின்ஸை வச்சு. தலைகீழ நின்று நாங்கள் அப்படியே உள்ளே வச்சுருந்தோம் அப்படின்னு. சரி, தலைகீழ வச்சுருந்தா இந்த குழந்தையோட கண் எப்படி சிவப்பாகும்? அப்போவும் சயின்ஸ் தெரியல பாருங்கள். அம்மா இப்படி நேராக நிற்கும்போது குழந்தை இப்படி நேராக உட்காந்துருக்கும். இப்படி பார்த்துங்க, படம் போட்டு காட்ட முடியல. ஆனால் டெலிவரி டைமில் குழந்தை இப்படி திரும்பி தலை தான் முதல்ல வெளியே வரும். அப்போ இப்படி தலை திரும்பி இருக்கும்போது இந்த அம்மா தலைகீழ இப்படி போயிட்டாங்கன்னா குழந்தையோட தலை நேராக தானே இருக்கும். அப்புறம் எப்படி கண்ணுக்கு ரத்தம் போகும்? குழந்தை தலைகீழாக வந்துருச்சு, அம்மா தலைகீழாகிட்டாங்க. அப்போ குழந்தை மறுபடியும் நேராலாம் இருக்கும். இவர்கள் விஞ்ஞானத்தை நினச்சி அப்படியே மெய் சிலிர்க்குதுங்க எனக்கு. அந்த அம்மாவும் செத்து போச்சு. இவர் வந்து சிவப்பு கண்ணோடு பிறந்ததுனால கோச்செங்கண்ணன் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. அது பிறக்கும்போதே அவர் வந்து போன ஜென்மத்தில் சிலந்தியாக இருந்து இந்த ஜென்மத்தில் இப்படி பிறந்துட்டார். அந்த யானை என்னாச்சுன்னு தெரியல எனக்கு.
யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அந்த யானை என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதுவும் தானே டெய்லி அபிஷேகம்லாம் பண்ணிச்சு. அபிஷேகம் பண்ணி அதுவும் பூஜை பண்ணிச்சு, சிலந்தியும் வலை கட்டி பூஜை பண்ணிச்சு. யானை அடித்ததுனால தான் சிலந்தி செத்து போச்சு, இல்லைன்னா சிலந்தி சாவாமல் இருந்திருக்கும். அப்போ யானைக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கணும்ல. யானைக்கு ஒரு வேளை யானை வடிவத்துலேயே நேராக முக்தி கொடுத்துட்டாரோ என்னவோ தெரில. அந்த கதை எனக்கு தெரியல. மேபி அதுக்கு ஏதாவது கதை இருக்கலாம், எனக்கு தெரில. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்களேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சிலந்தியாக இருந்து பூஜை செய்த ஒரு காரணத்தினால் இவர் நேரடியாக ராஜாவாகவே பிறந்துட்டார். சிலந்திக்கு முக்தி கொடுத்துட வேண்டியது தானே, சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். அது எதுக்கு அதை ராஜாவாக பிறக்க வச்சு அந்த அம்மா சும்மாவாக அது வேறு ஒரு பிள்ளையை பெற்றுட்டு சந்தோஷமாக வாழ்ந்துருக்கும். அதை தலைகீழ நிற்க சொல்லி அது தலைகீழ நின்று அதுக்கப்புறம் அது செத்து போய் அப்புறம் அந்த புள்ள சிவனுக்கு பூஜை செய்த பலாபலன்களின் காரணமாக அம்மா இல்லாத அனாதை பிள்ளையாக பிறந்து, அப்பா வேணா இருக்கலாங்க, அம்மா இல்லாத பிள்ளையாக தானே பிறந்து வளர்ந்துருக்கிறாரு பாவம். அவங்க புராணப்படியே போவோம். இந்த கோச்செங்கண்ணனை பற்றி வரலாறுல எங்கேயுமே கிடையாதுங்க, எங்கேயுமே எந்த குறிப்பும் கிடையாது. ஒரே ஒரு பாட்டு இருக்குது, எங்கேயோ ஒரு சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு இருக்குது. அதை வச்சுக்கிட்டு இவனுங்க சுற்றி கதை எழுதி வச்சுட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ மொத்தத்துலேயும் 2 கதையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கதை காப்பி அடித்த கதை, அந்த கதைக்கு ஈக்குவலாக நான் ஒரு டஃப்பாக ஒரு கதை கொடுக்குறேன் பாரு அப்படின்னு. இன்னொன்று சோழர்கள் எங்கள் தோழர்கள் அப்படின்னு அவள் சொல்ல விருப்பப்படுறதுக்காக எழுதி சேர்க்கப்பட்ட கதை இது. இதில் இந்த கோச்செங்கண்ணன் பேர் பார்த்திங்கன்னா ஒரு சில செப்பரேட்டில் பேர் இருக்கும், ஒரு சில செப்பரேட்டில் பேரே வராது. எந்த செப்பரேட்லேயும் இந்த சுபதேவன்ற பேரே வராது. கோச்செங்கண்ணன் ஒருத்தர் இருந்தாருன்னு தான் வருமே தவிர, இதில் சில நேரம் அடித்து வேற விட்ருவாங்க. கோச்செங்கண்ணனோட புள்ள தான் கரிகாலன்பாங்க, சில நேரத்தில் மாற்றி போட்டு அடித்து விட்ருறது. இந்த சுபதேவன்ற பேரெலாம் எங்கேயுமே வரலன்னு வைங்களேன். ஏன்னா கரிகாலனோட அப்பா பேர் இளஞ்சேட் சென்னி. ஆனால் இவங்க ஒரு செப்பரேட்டில் என்ன எழுதி வச்சுருப்பாங்கன்னா கோச்செங்கண்ணனோட மகன் தான் கரிகாலன்னு எழுதி வச்சுருப்பாங்க. அறகுறையாக எதையாவது படித்து எதையாவது எழுதி வைக்கிறது, நமக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு. ஏன்னா என்ன கேட்கவா போகிறாங்க, எல்லாம் சமஸ்கிருதத்தில் தானே எழுதி வச்சுருக்கோம், அவன் படிக்க போகிறான் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல இருக்குது. ஸோ கோச்செங்கண்ணன் ஒரு மன்னர் இருந்தார்னு தெரியும், அவ்வளோதான். அதை வச்சு சுற்றி சோழர்கள் எங்கள் தோழர்கள்னு. ஏன்னா இப்போ பெரிய புராணத்தை எழுத சொன்னதே குலோத்துங்கன் தானே. அப்போ சோழர்கள் எங்களவான்னு சொன்னால் தானே அதில் ஒரு சாரம் இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக எழுதப்பட்ட கதை தான் இந்த கோச்செங்கண்ணன் கதை. அவர் கோச்செங்கண்ணன் மன்னராக இருந்து அப்புறம் முக்தி அடைஞ்சு போயிட்டார், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. வேறு பெருசாலாம் பெரிய புராணத்துலேயே அதுக்கு மேலே எந்த கதையும் கிடையாதுன்னு வச்சுக்கிங்க. ஸோ இவ்வாறாக இந்த 2 நாயன்மார்களை பற்றியும் 2 மன்னர்கள் பார்த்திங்களா. மன்னர்கள்னு வந்தோடனே எந்த டஃப்பான வேலையும் கிடையாது. அடுத்த மதத்தை சேர்ந்தவன்றதுக்காக அடித்து கொல்லுன்னு வேணால் சொல்லலாம். ஸோ மன்னர்களோட வேலை என்னவாக இருக்கணும், பிற மதத்தை சேர்ந்தவர்களை அடித்து கொள்ளணும் எங்களுக்காக அப்படின்றது ஒரு கதை. இன்னொன்று, நீங்கள் இஸ்லாமியராக போனீங்கன்னாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி ஃபார்மெட்டில் இன்னொரு கதை எழுதுவோன்னு ஒரு கதை. இப்போது எங்கள் தோழர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு கதை. இதுதான் கோச்செங்கண்ணன் மற்றும் களரிற்றறிவார் நாயனார் ஆகிய இருவரின் கதைகள். ஸோ தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் 6 பகுதிகள் ப்ளஸ் மற்ற 3 நூல்களையும் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். உங்கள் ஆதரவுக்காக காத்திருக்கிறோம். புத்தகங்கள் நீங்கள் வாங்கினால்தான் நாங்கள் தொடர்ந்து சேனல் நடத்த முடியும். அதை உங்களுக்கே போர் அடித்தாலும் பரவாயில்ல, நாங்கள் டெய்லி சொல்கிறோம். டெய்லி சொல்கிறதுக்கு எனக்கு போர் அடிக்கலை, கேட்குறதுக்கு உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா ஐ எம் சாரி. பட் புத்தகத்தை வாங்கி உங்கள் ஆதரவை கொடுங்க. அடுத்த வாரம் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.